नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रदियल्लाहु अन्हुम व रदू अन्हु ஸதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த வரலாற்று தொடரினுடைய 80வது தொடரான இன்று ஹதரத் ஜரீர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். போலி கஅபாவை தகர்த்தெறிந்த ஜரீர் இப்னு அப்துல்லா என்று நாம் இன்றைக்கு தலைப்பிட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களில் மிகவும் பிரபலமான சஹாபிகளின் வரிசையில் உள்ளவர்கள் ஹதரத் ஜரீர் ரதியல்லாஹு அன்ஹு. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி என்று அவர்களை சொல்லுவார்கள். பஜீலா என்று ஒரு கோத்திரத்திற்கு இவர் தலைவராக இருந்ததால் பஜலி என்று பெயர் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தோழர் என்பது மட்டுமல்ல, பெருமானாருக்கு மிகவும் பிரியத்திற்குரிய தோழராக இருந்தார்கள் என்பது இவர்களின் வரலாற்றிற்கு வலு சேர்க்கிற, மாண்பு சேர்க்கிற செய்தியாகும். சஹாபாக்களில் மிக்க அழகானவர்கள், முகத்தோற்றம், வசீகரம், எல்லாரையும் கவர்ந்திருக்கும் முகம் ஆகியவை ஜரீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிரத்யேக தன்மைகள். மட்டுமல்ல, நல்ல கவிஞரும் நல்ல பேச்சாளரும் கூட. அற்புதமான வார்த்தைகளை கோர்த்து வைத்து உரையாற்றுவதில் மிகச்சிறந்தவர்கள் ஹதரத் ஜரீர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் இவர்களின் அங்க அடையாளங்களை, இவர்களின் தோற்ற அமைப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மிகவும் உயரமான சஹாபி, ரொம்ப உயரம். எந்த அளவிற்கென்றால் வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய தகவல்களில் இப்படியும் பதிவு செய்கிறார்கள், அவருடைய செருப்பு 1 முழம் இருந்திருக்கிறது. 1 முழம், ஒரு ஜான் அல்ல, 1 முழம் அளவுக்கு அவருடைய செருப்பு என்றால் அவருடைய உயரத்தை, அவருடைய பாதத்தை நம்மாலே கணக்கிட்டு கொள்ள முடிகிறது. இவருக்கு ஏன் ஜரீர் பஜலின்னு பேர் வந்தது? 2 காரணங்கள் சொல்லுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஒன்று, இந்த பஜீலா என்பது யமன் நாட்டினுடைய ஒரு கோத்திரம். இவருடைய பூர்வீகம், வம்சாவளி எல்லாம் அங்கிருந்து வருவதால் இவருக்கு அந்த பஜீலா கோத்திரத்தை சார்ந்தவர் என்பதை குறிக்கிற வகையிலே பஜலி என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த கோத்திரத்தார்களினுடைய ஒரு மூத்த தாயின் பெயர், இவர்களுடைய தாயின் பெயர் பஜீலா பின்து சஅப் என்பது. அந்த தாயினுடைய நினைவில் இந்த கோத்திரத்தாருக்கு பஜலி என்று பெயர் வைக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள். சரி, வாருங்கள், இவர் இஸ்லாத்திலே சேர்ந்ததை, இவர் இஸ்லாத்திற்கு ஆற்றிய பங்கை, பெருமானாருடைய நெருக்கத்தை, சஹாபாக்களின் காலத்திலே இவருக்கு இருந்த இஸ்லாமிய பங்களிப்பை, போர்க்களங்களில் இவரின் ஆளுமையை, இவர் போனதற்கு பின்பும் நிரந்தரமாக நிலைத்து நிற்கிற இவரின் புகழ்பாக்களை, இதையெல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும். முதலில் அவர்கள் இஸ்லாமாகிற செய்தியை பார்க்கிறோம். யார் யாரோ அவர் இஸ்லாமாகிற செய்தியை பல்வேறு நூல்களில் அறிவித்திருந்தாலும் நாம் நேரடியாக அவர் சொல்லுவதைப் போல அவரே சொல்லுகிற அந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம். ஹதரத் ஜரீர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்லாத்திலே சேருவதற்காக நான் மதீனாவை நெருங்குகிறேன். லம்மா தனவுது மினல் மதீனா, மதீனாவுக்கு நெருங்கி அங்கே வந்து சேர்ந்தவுடன் எனது வாகனத்தை மஸ்ஜிது நபவிக்கு வெளியிலே நான் கட்டி கொண்டேன். அதற்கு பிறகு என் ஆடையை சரி செய்து கொண்டேன். அதற்கு பிறகு யமன் நாட்டினுடைய ஒரு உயர் வம்சத்தினுடைய பிள்ளை என்பதால் இவருக்கென்று இருக்கிற அணிகலன்கள் எல்லாம் இருந்தது. இந்த காப்பு, இந்த மாதிரி எல்லாம் அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டேன். நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்து விட்டேன். ஜும்மாவுடைய தொழுகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதி கொண்டிருந்தார்கள். நான் போனவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்களுக்கும் இருக்கிற எல்லோருக்கும் சலாமை சொல்லிவிட்டேன். ஃபஸல்லம்து அலைஹி வ அலல் முஸ்லிமீன், சலாம் சொல்லிவிட்டு நான் அமர்ந்திருக்கிறேன். எல்லாரும் என்னை பார்க்கிறார்கள், எல்லாரும் என்னை பார்க்கிறார்கள். எனக்கு லேசாக துணுக்குற்றது. ஏன் இப்படி எல்லாரும் என்னை முறைக்கிறார்கள்? என் கூட வந்தவங்களை எல்லாம் யாரும் பார்க்கல, அவங்கள எல்லாம் யாரும் கவனிக்கல, ஆனால் என்னை மட்டும் குறிப்பாக எல்லோரும் பார்க்கிறார்கள். நான் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன்,
ரசூலுல்லா என் விஷயமா ஏதாவது பேசுனாங்களோ, எல்லாரும் என்னை திரும்பி பார்க்குறாங்களே அத்தனை பேரும், சில பேர் கடைக்கண்லையாவது திரும்புகிறாங்களே, அத்தனை பேரும் முறைத்து பார்க்கிறார்களே. பக்கத்தில் உள்ள சொன்னார், ஆமாம், நபிசல்லா அலிசல்லம் ஹுத்துபா ஓதி கொண்டிருக்கிற போதே இடையில் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சொன்னார்கள், எத்தலியோ அலைக்கும் மின் ஹாதல் பாபி ரஜுலும் மின் ஹைரிதி யமன், யமன் நாட்டின் மிகச்சிறந்த ஒரு மனிதர் இந்த வாசல் வழியாக நுழைவார் என்று நீ நுழைந்த வாசலை கைகாட்டினார்கள் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு வஅலா வஜ்ஹிஹி மஸ்ஹத்து மலக்கின், அவருடைய முகத்தில் அரசத் தோற்றம் தெரிகிறது அல்லது அவருடைய முகத்தில் மலக்குகளின் தீண்டுதல் இருக்கிறது என்று இரண்டு பொருள் கொண்ட அந்த வார்த்தையை நபிசல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது மலக்கு மாதிரி இருப்பாங்க அல்லது அரச குடும்பத்து பிள்ளை, அவர் உள்ளே வருகிறார், யமன் நாட்டின் ஆகச் சிறந்த மனிதர் அவர் என்று நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு சொன்னார் என் பக்கத்தில் உள்ளவர். அதனால இந்த வாசல் வழியா நுழைஞ்ச என்னையே எல்லாரும் உத்து உத்து பார்த்துருக்காங்கன்னு நான் புரிஞ்சுட்டு ஃபஹமித்துல்லாஹ அலாமா அபிலானி, அல்லாஹ் எனக்கு அளித்த இந்த பெரிய சிறப்பை குறித்து நான் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தினேன். இது நடக்கிறது எப்போ தெரியுமா? ஹிஜ்ரி 10. நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக இன்னும் சில தினங்களே இருக்கிறது. இந்த நிலையில் தான் இவர் இஸ்லாமில் சேர வருகிறார். ஹதரத் ஜரீர் பஜலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு 150 பேர் அவருடைய கூட்டத்தார்கள் வந்தார்கள். ஒருவர் 150 பேரை அழைத்து கொண்டு இஸ்லாத்திலே சேர வருகிறார் என்றால் அவருக்கான மரியாதை நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் சஹாபாக்களும் மிக உயர்ந்தது. 150 பேர்த்தோட ஜும்மா முடிஞ்ச உடனே நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்தார்கள். எல்லாரும் முஸ்லிம் ஆனார்கள். எல்லாரும் ரசூலுல்லாவிடத்தில் இஸ்லாமிய பைஅத் என்ற உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டார்கள். இந்த இஸ்லாத்தில் சேர்ந்ததை பற்றி ஜரீர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவரே கண்டினியூ பண்ணி சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு விரிப்பை எடுத்து என்னை உட்கார வைத்தார்கள். அரச குடும்பத்து பிள்ளை, யமன் நாட்டின் மிகச்சிறந்த பிள்ளை, அற்புதமான தோற்றம், அழகான வசீகரம், பார்த்த உடனே ஒரு தலைமைக்கான தேர்ந்த இலக்கணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துண்டை விரித்து அமர வைத்தார்கள். அப்போ என்கிட்ட பையத்து செஞ்சாங்க. என்கிட்ட என்னென்ன பையத்து செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஜரீர் ரதியல்லாஹு அன்ஹு. 1, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு பையத்து செஞ்சாங்க. நானும் அதே உறுதியை கொடுத்தேன். ஒ துகீம ஸலாத்த வ தூதி ஸகாத், தொழுகையை நிறைவேற்றணும், ஸகாத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. நானும் அதை சொல்லிட்டேன். 3 விஷயம் ஆச்சு. 4வது சொன்னாங்க வ தசூம ரமலான, ரமலானில் நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க. 4 முடிஞ்சுது. 5வது சொன்னாங்க வ தன்சிஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு எப்போதும் நன்மையை நாடணும்னு சொன்னாங்க. 5 விஷயம் ஆச்சு. 6வது விஷயம் சொன்னாங்க வ துதி அல் வாலி வ இன்கான அபுதன் ஹபஷியன், ஒரு கருப்பு நிற நீக்ரோ அடிமை உனக்கு தலைவராக இருந்தாலும் அந்த தலைமைக்கு கீழே நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லப்பட்டாலும் உலகத்திற்கு உரத்து சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான 6 செய்திகள் இவை. 1வது ஷஹாதத் கலிமா, 2வது தொழுகை, 3வது இந்த ஹதீஸின்படி ஜக்காத்து, 4வது நோன்பு, 5வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எல்லா முஸ்லிம்களுக்கும் எப்போதும் நன்மையைத்தான் நினைக்கணும், கெடுதியை நினைக்கக்கூடாது. 6வது விஷயம், எவ்வளவு உங்களுக்கு பார்வையிலே மோசமாக தெரிந்தாலும் கருப்பு நிற நீக்ரோ அடிமை தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அந்த தலைமைக்கு கீழே நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நாம் ஆம், நான் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். ஃபபாயாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்தார்கள். நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். அவரே சொல்றாரு, அஸ்லம் து கபில மௌத்தி ரசூலில்லாஹி பி 40 யௌமன், சரியா நான் இஸ்லாத்தில் சேர்ந்து 40 நாளில் ரசூலுல்லாஹ் வஃபாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாவதற்கு முன்பு 40 நாளைக்கு முன்பு இஸ்லாத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம், 40 நாள் தானே கூட இருந்தாரு, மற்ற சஹாபிகள் மாதிரி நிறைய நாளெல்லாம் கூட இல்லையில்ல, அப்போ இது சஹாபாக்கள்ல கொஞ்சம் குறைஞ்ச என்று நினைக்கவே முடியாது. சஹாபாக்கள் ஒரு நொடி பொழுது பெருமானாரை ஈமானுடைய கண்ணோடு பார்த்துவிட்டு ஈமானின் மீதே நிலைத்திருந்து அவர்கள் மட்டும் இருந்து விட்டால் சஹாபிதான். அது 1 நிமிஷமோ 1 மணி நேரமோ 1 வருஷமோ 10 வருஷமோ அல்லது ரசூலுல்லாவோடு அவர்களின் பிரச்சார காலமான 23 வருஷமோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போல
இப்படியெல்லாம் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் சஹாபாக்கள். சாஹிபுர் ரசூல் என்கிற உலகத்தின் உயரிய தரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தில் சேர்ந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. ஃபஸ்ட்டு இஸ்லாத்துக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே நீங்கள் செய்ய வேண்டிய பணி, ஆர்வத்தோடு ஆனந்தத்தோடு துள்ளி குதித்து உத்தரவிடுங்கள் அல்லாஹ்வின் தூதரை, எதா இருந்தாலும் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு உடனடியாக அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். அது என்ன பொறுப்பு? சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கிறோம். அந்த ஹதீஸ் அப்படியே வருது, அவரே சொல்கிற மாதிரியே இருக்குது. அதனால் நாம் அவர் சொல்கிற மாதிரியே பார்ப்போம். முஸ்லிமுடைய ரிவாயத்து ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், யா ஜரீர், ஜரீரே, அலா துரியுனி மின் தில்ஹலசா, இந்த துல்ஹலசாங்கிற இடத்துல ஒரு போலி காபாவை கட்டி வச்சிருக்கானுங்க. எக்கச்சக்கமான சிலைகளை அந்த காபாவுக்குள்ளே வச்சிருக்கானுங்க. முதல்ல அது காபா கிடையாது. ரெண்டாவது, சிலைகளை எல்லாம் அப்படி ஒழித்து கொண்டிருக்கிற நமக்கு இது மிகப்பெரிய உள்ளத்தில் துன்பத்தை தருது. எனக்கு ஒரு ராகத்தை தரக்கூடாதா? நீங்கள் நாயகம் மிகச்சரியான ஒரு பொறுப்பை சரியான ஆளிடம் கொடுக்கிறார்கள். காரணம், இவர் அந்த பகுதியை சார்ந்தவர். இவரோடு இருக்கிற கோத்திரத்தார்களில் காஃபிரான நிறைய பேர், முஸ்லிமானவர்கள் அல்ல, காஃபிரான நிறைய பேர் இந்த பஜீலா கோத்திரத்தார்கள் அந்த காபாவை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். யமனிலே இருக்கிற காபா. நீண்ட வரலாற்றுக்கு போக விரும்பவில்லை என்றாலும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், யானைப்படையை அழிக்க வந்த அபரஹா, அவனுக்கு நீண்ட நாள் ஆசை, அங்கு ஒரு காபாவை அமைத்து உலக மக்களை எல்லாம் அங்கு வர வைக்க வேண்டும், சந்தை பெருக வேண்டும், பொருளாதாரம் பெருக வேண்டும், யாரும் மக்காவிற்குள் போகக்கூடாது என்கிற கெட்ட எண்ணத்தோடு தானே அவன் அங்கே இந்த காபாவை இடிக்க வந்தான். அவன் அழிந்து போனான் என்பதெல்லாம் வரலாறு. அலம் தரு கைஃபவிலே நாம் வாசித்து தெரிந்த கேட்டு தெரிந்த வரலாறு. அதை விட்டு விடுவோம். ஆனால் அவனுடைய கனவை பின்னாலே வருபவர்கள் நிறைவேற்றினார்கள். குறிப்பாக ஹசாம் கோத்திரத்தார், பஜீலா கோத்திரத்தார், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காபாவை அங்கே நிறுவினார்கள். அதற்கு போலி காபா என்று பெயர், காபா யமானியா, யமன் காபா என்று பெயர். நினைத்தது போல் எந்த மக்களும் வரவில்லை. உலகத்தாரெல்லாம் அங்கே ஒன்று கூடவில்லை. சர்வசமயத்தவர்களையும் உலகத்தில் கவர்ந்திருக்கும் தேவாலயம் என்று சொல்லி கட்டினாலும் உள்ளூர் மக்கள் தான் வணங்க முடிந்தது. எல்லா திரும்பிய திசையெல்லாம் இருக்கிற விக்கிரகத்தினுடைய ஒழிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெருமானாருக்கு அவர்கள் வாழ்க்கை முடிகிற கடைசி தருணம் இது ஒன்று மட்டும் உள்ளத்தின் உறுத்தலாகவே இருந்தது. சிலைகளை, ஒரு போலி காபாவை வைத்துக்கொண்டு அதற்குள்ளே சிலைகளை வைத்து வணங்குகிறார்கள். உண்மை காபாவிலே இருந்த 300க்கும் மேற்பட்ட சிலைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தெறிந்து அல்லது துடைத்தெறிந்து போட்டு விட்டார்கள். ஆனால் போலி காபாவும் அழிக்க முடியல, காபாவுக்குள் இருக்கிற சிலைகளையும் அடிக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு ஜரீரிடம் பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஜரீர் சொல்லுகிறார், நாயகம் எனக்கு துல்ஹலசாவிலே இருக்கிற காபாவை நிர்மூலம் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவிட்ட உடனே நான் 150 பேர் குதிரை வீரர்களை தேர்வு செய்தேன். தேர்வு செஞ்சுட்டு நான் போகிறதுக்கு கிளம்பினேன். கிளம்புறப்ப ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், குந்துலா அஸ்புத்து அலல் ஹைல், என்னால் குதிரை மேலே உட்கார முடியறதில்ல, அடிக்கடி கீழே விழுந்துடுறேன். குதிரையில் அமருகிற வாகு எனக்கு கிடைக்கல, இதுக்காக நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொன்னேன். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இடத்துல எழுதுகிறார்கள், ரொம்ப உயரம், அதே சமயத்தில் ரொம்ப குண்டு, ரொம்ப ஆள், பருத்த ஆள், பெருத்த சடலம். அதனால் குதிரையில் ஒரு நல்ல பொசிஷனில் உட்கார முடியல. பொதுவாக தொப்பையெல்லாம் இல்லாத, குண்டா இல்லாத, ஒல்லியானவங்க ஈஸியாக குதிரையில் உட்கார முடியும். குதிரையினுடைய லாவகத்துக்கு தோதுவாக இவர்கள் பயணிக்க முடியும். இந்த கசமுசான உடம்பு ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு அப்நார்மலாக இருக்கக்கூடிய உடம்புகள் குதிரையில் அமர்றது கஷ்டம். அப்போது சல்லாசிடத்தில் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நெஞ்சில் ஒரு அடி அடித்தாங்க. நெஞ்சில் ஒரு அடி. உசுதுல் காபாவில் இந்த மாதிரி நூல்கள்ல எல்லாம் ரசூலுல்லாஹ் அடித்த விரல் பதிவு இங்கே இருக்குதுன்னு வருது ஜரீருக்கு. அந்த மாதிரி அடி, சும்மா லேசாக தட்டி கொடுக்குற அந்த அடி இல்லை, பட்டால்னு என்னமோ இதில் கோபத்தில் அடித்த மாதிரி அடி. அடித்து கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹும்ம சப்பித்துஹு வஜ்அல்ஹு ஹாதியன் மஹ்தியா, யா அல்லாஹ் இந்த ஜரீரை நீ வாகனத்திலே தரிபடுத்துவாயாக,
இவரை நேர்வழி காட்டுபவராகவும் நேர்வழி காட்டப்பட்டவராகவும் ஆக்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். நான் அதுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான குதிரையில் உட்கார்ந்துருக்கேன். என் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நான் விழுந்ததில்லை. நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரை எக்கச்சக்கமான போர் செஞ்சிருக்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரை இல்லை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரை. ஆனால் ஒரு தடவை கூட நான் குதிரையிலிருந்து விழுந்ததில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ. விஷயத்திற்கு வருவோம். 150 பேரை நான் எடுத்துக்கொண்டு எல்லாமே குதிரை வீரர்களாக கிளப்பிக்கொண்டு இனிமேல் குதிரையில் சரியாக உட்காருவதற்கான துஆவையும் ரசூலுல்லாஹ்விடத்தில் வாங்கி கொண்டு நான் போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் அங்கே இருந்த போலி கஅபாவை தகர்த்து தீ வைத்து எரித்து அது முழுமையாய் தீக்கிரையானதற்கு பிறகு அங்கிருந்து ரசூலுக்கு ஆள் அனுப்பினேன். எங்களில் ஒருத்தர் இருந்தார், அபு அர்தாத்னு பேர். அவரை கூப்பிட்டு குதிரை எடுத்துகிட்டு போ, நேராக மதீனாவில் போய் ரசூலுல்லாஹ்விடம் உங்கள் ஆசை நிறைவேறிவிட்டது, உங்கள் உள்ள உறுத்தல் நீங்கி நீங்கள் ராகத்து கேட்டீர்களே அந்த ராகத்து கிடைத்து விட்டது, நாங்கள் நிர்மூலமாக்கி விட்டோம் என்று போய் சொல் என்று அனுப்பி வைத்தார்கள். அபு அர்தாத் நேராக ரசூலுல்லாஹ்விடம் மதீனாவிற்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார், ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களிடத்திலே சொல்ல வந்தேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்விடம் மா ஜிஅதுக ஹத்தா தரக்னாஹா கஅன்னஹா ஜமல் அஜ்ரப், கிட்டத்தட்ட அந்த போலி கஅபாவை, யமனுடைய கஅபாவை, பொய்யான கஅபாவை, அதன் விக்கிரகங்களை முழுமையாக எரித்து முடித்து விட்டோம். நான் வருகிற போது சொறிபிடித்த ஒட்டகத்தை போல் அந்த இடம் காட்சி அளிக்கிறது. அதாவது தீக்கு இரையாகி கரிஞ்சு போய் அங்கங்கே வெந்து சாம்பலாகி உருக்குலைந்து போன ஒரு கட்டிடத்தை அவர் சொறிபிடித்த ஒட்டகத்தின் உடலுக்கு வர்ணிக்கிறார். இப்படி ஆக்கிட்டோன்னு சொல்ல உன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் அந்த 150 குதிரை வீரர்கள் அஹ்மஸுகள், அவங்களுக்கு பேர், அவங்க பட்ட பேர் அஹ்மஸ் கோத்திரம். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அல்லாஹ் அஹ்மசீன்களுக்கு பரக்கத்து செய்வானாக பரக்கத்து செய்வானாகன்னு சொல்லி 5 தடவை இதில் ஈடுபட்ட 150 பேருக்கும் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா பரக்கத்து செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் இம்மண்ணை விட்டு மறைவதற்கு 40 நாட்களே இருக்கிற போது அவர்கள் முஸ்லிம் ஆனாலும் காலமெல்லாம் பெருமானாருடைய மனசுக்கு நிம்மதி ஏற்படுத்திய மிகப்பெரிய பெருமைக்குரிய தீரச் செயலை செய்து முடித்த காரணத்தால் வரலாற்றிலே நிறைய சஹாபிகள், நீண்ட தொடர்பில் இருந்த சஹாபிகளை விடவும் முன்வரிசையில் இவர் வைத்து பேசப்படுகிறார். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் சேர்ந்த நாளிலிருந்து அந்த கடைசி 40 நாட்களில் ரசூலுல்லாவோடு இவர்கள் பல அமர்வுகளில் இருந்தார்கள். எல்லா அமர்வுகள்லையும் ரசூலுல்லாஹ் மரியாதை கொடுத்தாங்க. ரசூலுக்கும் இவருக்கும் அந்த 40 நாள் உள்ள அந்த கான்டாக்டை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சஹீஹைன்ல புகாரி முஸ்லிமில் வந்திருக்கிற செய்திகளை மாத்திரம் பார்ப்போம். ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மா ஹஜபனி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து அஸ்லம்து வலா அரானி இல்லா லஹிக். இஸ்லாத்தில் நான் சேர்ந்த நாள்லேருந்து எப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் உட்கார்ந்தாலும் எனக்கு மறைஞ்சிக்க மாட்டாங்க, என்னை நேருக்கு நேர் பார்ப்பாங்க. ஒரு தடவை கூட சிரிக்காம ரசூலுல்லாஹ் என் முகத்தை பார்த்ததில்லை. எப்போ பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு சிரித்த வண்ணம் என்னை பார்ப்பார்கள். அடுத்து சஹீஹான இன்னொரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட உள்ள அவருக்கான தொடர்பு அவரே சொல்கிறார். நான் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தடவை வந்தேன். ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஃபுல்லாக சஹாபாக்கள், மம்லூ உல் பைத் மின சஹாபா, அத்தனை பேர் ரம்பியாச்சு. உள்ளே போகிறக்கு ஒரு ஆள் கால் வச்சு உள்ளே போகிறக்கு கூட இடம் இல்லை. கரெக்டாக போய் வாசலில் நான் நிற்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து என்னை அந்த ரூமில் இருந்து பார்த்துட்டாங்க. வாசலிலே வந்து நான் இடமில்லாமல் நிற்கிறேன் என்பதை பார்த்து விட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் திரும்பினார்கள், இடது பக்கம் திரும்பினார்கள். அதாவது எங்காவது இடம் இருக்கா, ஜரீரை கூப்பிட்டு உட்கார வைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஃபலம் யர மௌதிஅன், அந்த ரூமுக்குள்ள ஒரு இடம் கூட இல்லை உட்கார்றதுக்கு. சில நேரம் அடைச்சு உட்கார்ந்துருக்கிற மஜ்லிஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இனி அவர் அந்த வாசப்படியில் இருந்து அவர் உட்கார்றதா இருந்தால் அது அறை அல்ல, அறைக்கு வெளியே ஒரு வேளை மண்ணாக இருக்கலாம், சாதாரணமாக உள்ள காலடி தடங்கள் படுற இடமா இருக்கலாம், கால் மிதியெல்லாம் நம்ம போடுறோமல்ல அந்த இடமா இருக்கலாம். ஆக ரூமுக்கு வெளியே அவரை உட்கார வைக்கணும். அவர் எமன் நாட்டினுடைய மிகச்சிறந்த
மனிதர், யமன் நாட்டினுடைய அரச குடும்பத்தை சார்ந்தவர். முன்பொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு சங்கை செய்து விட்டு மக்கள்கிட்டையும் சொன்னாங்க, இதா அதாக்கும் கரீமு கௌமின் ஃபஅக்ரிமூஹு, எந்த கூட்டத்தில் இருந்தும் சங்கையானவர் வந்தால் நாமளும் சங்கைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? தோளில் உள்ள துண்டை எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எடுத்து இப்படி போட்டு சுருட்டுனாங்க. ஹதீஸில் அப்படியே வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அஹதன் நபியு ரிதாஹு ஃபலஃபஹு, சுருட்டியாச்சு. சுருட்டி நாம் பசங்கள்கிட்ட கேட்ச் போடுறதுக்காக ஒரு துணியை சுருட்டுவோமல்ல, பந்து மாதிரி சுருட்டி முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜரீரை நோக்கி துண்டை வீசினாங்க. எந்த துண்டு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போட்டிருந்த துண்டு. கரெக்டாக கேட்ச் பண்ணார் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துண்டை. வாங்கின உடனே விரிச்செல்லாம் உட்காரல. யாருக்கு துண்டு போகுது சரேன்னு திரும்புகிறாங்க எல்லா சஹாபாக்களும். வாசல்லே ஜரீர் நிற்கிறார். ஜரீருக்கு நாயகம் கொடுத்த அந்த கடைசி நாட்களில் கொடுத்த மரியாதை உச்சகட்டமானது. எல்லாத்துக்கும் ஒரு விதமான மனசில் இவ்வளவு பெரிய சங்கை செய்கிறார்களே, என்ன துணியை துணித்து வீசின உடனே அவர் வாங்கி அதை முகத்தோடு மோர்ந்து கொண்டார். ரொம்ப நேரம் அப்படி வச்சுக்கிட்டார் அணைச்சிக்கிட்டு. கடைசியாக அந்த துண்டுக்கு முத்தம் கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த துண்டை வைத்து கொண்டே உட்கார்ந்து கொண்டார். அதற்கு பிறகு மஜ்லிஸ் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வந்து சொன்னார், அக்ரமக்கல்லாஹு யா ரசூலல்லாஹ் கமா அக்ரம் தனி, என்னை சங்கைப்படுத்துகிறீர்களே இப்படி, அல்லாஹ் உங்களை மிகவும் சங்கையாக வைப்பானாக அப்படின்னு சொன்னப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அதாக்கும் கரீமு கௌமின் ஃபஅக்ரிமூஹு, ஒரு கூட்டத்தினுடைய சங்கைக்குரிய நபர் உங்கள்கிட்ட வந்தால் நீங்களும் அவரை சங்கையோடு அமர வையுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவருக்கும் ரசூலுல்லாவுக்கும் உள்ள சின்ன சின்ன தொடர்பு கூட ஜரீர் ரலியல்லாஹு அறிவிச்சிடுறாங்க. நான் பின்னால் சொல்ல வருவேன். இவர் நிறைய ஹதீஸுகளை அறிவித்தவரும் கூட, அது சம்பந்தமாக பின்னாடி வருது. அதனால் சின்ன சின்ன ரசூலுல்லாஹ் கூட உள்ளதையெல்லாம் சொல்லிடுறார். ஹஜ்ஜத்துல் விதால உதாரணமாக சொல்ல போனால் அவரே அறிவிக்கிறாரு. ஹஜ்ஜத்துல் விதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில் உட்காந்துட்டாங்க. லட்சக்கணக்கான சஹாபிகள். இப்போ ரசூலுல்லாஹ் பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிறாங்க. பக்கத்தில் ஜரீர் இப்னு அப்துல்லா 40 நாளைக்கு முன்னாடி இஸ்லாம் ஆனவர் ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாவுடைய பாதத்துக்கடியில் நிற்கிறார்னா எவ்வளவு நெருக்கமாக இருப்பார். எங்கேயோ ஓரஞ்சாரத்தில் இல்லை, இவ்வளவு நெருக்கமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலசலப்பாக சத்தம் கேட்டுட்டு இருக்கு, பேச முடியல. நம்ம அடிக்கடி மைக்கில் அறிவு செய்யமில்ல, தயவு செய்து அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னெல்லாம் சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி டப்புன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி குனிஞ்சாங்க. வாகனத்திலேருந்து குனிஞ்சா ஜரீர் இஸ்தன்சித்தின்னாஸ், ஜரீரை மக்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, நான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் இவர் சத்தம் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்க போகிறாங்க குத்துபாவை, அமைதியாயிருங்க அப்படின்னு இவர் அமைதிப்படுத்தியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச துவங்கினார்கள். ஒன்றுமில்லை, கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுப்பா இப்படின்ற விஷயத்தை கூட அவர் அந்த 40 நாட்கள் ரசூலுல்லாவோடு இருந்த தொடர்பில் நடைபெற்றது என்கிற காரணத்தால் இந்த சின்ன சின்ன பதிவை கூட விடலை. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பித்த உடனே முதல்ல என்ன பேசினாங்க அதையும் அறிவிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யضرب بعضكم رقاب بعض, எனக்கு பின்னால் உங்களுக்குள்ளே ஒருவர் வெட்டி சாய்த்து கொள்ளுகிற காஃபிர்களைப் போல நீங்கள் ஆக வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் பேச்சை துவங்கினார்கள். இதுவெல்லாம் ஹதரத் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவோடு வைத்திருந்த பல்வேறு தொடர்புகள். இதே ஹதரத் ஜரீர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லா மௌத்தா போன உடனே எக்கச்சக்கமான பேர் நவுது பில்லா முர்த்தத்தா போனாங்க. ஆனால் உறுதியான திடமான உள்ளம் கொண்டவர் ஜரீர். பாருங்க, ஒரு ஜனாசாவுக்கு வர்றாங்க ஜரீர் ரலியல்லாஹு, யாரோ ஒருத்தருடைய ஜனாசா. இந்த ஜனாசாவுக்கு பிரபலமான சஹாபி அஷாஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்கார். அஷாஸ் மூத்த சஹாபி. அஷாஸ் ஜரீரை விட சீனியர் இந்த விஷயத்தில். எல்லாம் நின்ன உடனே அஷாஸ் வந்து ஜரீரை கையை பிடிச்சி ஜனாசா தொழுக வைங்க அப்படின்னு இழுக்கிறாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லாவை ஜனாசா தொழுக வைக்கிறாங்க. அப்போ ஜரீர் ரலியல்லாஹு தஆலா உள்ளே போகிற மக்கள் திருன்னு முறிக்கிறாங்க. அஷாத் அவர் தொழுக வைக்காமல் இந்த வந்திருக்கிற ஜரீரை தொழுக வைக்க சொல்கிறாரு. அப்போ அஷாத் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான போது இவரின் கோத்திரத்தாரில் முஸ்லிம்கள் எல்லாம் முர்த்தத்தானார்கள். சில பேர் திரும்ப வந்துட்டாங்க, அது வேற. எல்லாம் முர்த்தத்தா போனாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க. ஏன், நான் கூட சில நாட்கள் வெளியே போனேன். ஆனால் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகாத ஜரீர் தான் என்னை விட தகுதியானவர் என்று சொல்லி அவரை அவர்கள் நிறுத்தியதை பார்க்கிறோம். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் இப்படி நிறைய நெருக்கம் உள்ளவர்கள். அறிவாற்றலும் கூட
சொல்லப்போனால் இஸ்லாத்தில் ஃபிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, சட்டம், அந்த சட்டம் எதை அப்படி உள்ளார் நுணுக்கமாக தீர்க்கம். ஒரு தடவை உமரது இல்லான்னு தொழுகு வச்சுட்டு இருந்தாங்க. தொழுகு சுபு தொழுகு வச்சுட்டு இருக்கிறப்ப பின்னாடி சத்தம் கேட்குது. உங்களுக்கு தெரியும் என்ன சத்தம்னு. அநேகமாக காற்று பிரிகிற சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தர், அநேகமாக அவர்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம், அல்லது மெதுவாக விட முடியாதவராக இருக்கலாம். சத்தமாக காற்று பிரிஞ்சிருச்சு. இது அங்கே உள்ள சில பேர்த்துக்கும் கேட்டுச்சு, உமரது இல்லானுக்கும் கேட்டுச்சு. உமரது இல்லான்னு தொழுது முடித்த உடனே திரும்பி உட்காந்து சொன்னாங்க, அஸம்து அலா மன் அஹ்தஸ அன் யதவல்லஅ வ யுஈத ஸலாத. அப்பா, யாரோ ஒருத்தர் எனக்கு சத்தம் கேட்டுச்சு, காற்று பிரிகிற சத்தம், தயவு செஞ்சு எந்திரிச்சு போய் அவர் மட்டும் ஒது செஞ்சுட்டு வந்து தொழுகையை திரும்ப தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டாங்க முசல்லால. ஒருத்தரும் எந்திரிக்கலை. நம்ம ஓதுற பிள்ளைகளை சமயத்தில் விசாரிக்கும்போது ஏதாவது மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை கிளாஸ் ரூமில் எல்லாம் யாரா செஞ்சா, ஒருத்தனும் எந்திரிக்க மாட்டான். சமயங்களில் அந்த மாதிரி யாருமே எந்திரிக்கலை. என்னென்னா இங்கே இன்னொரு பிரச்சனை, எந்திரிச்சா சத்தமாக காற்று பிரிச்சுட்டாரு அப்படின்னு ஒரு அவமானம் ஏற்பட்டுருமோ, அதை வச்சு பின்னாடி வருங்காலத்தில் பேசுவாங்களோ. என்ன, சபை மிக உயர்ந்த சபையாச்சே, கலீஃபா தொழுகு வச்சிருக்கிறாரு, பின்னாடி சொல்லியிருக்காங்க. ஒருத்தரும் எந்திரிக்கிற மாதிரியும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முசல்லா விட்டு எந்திரிக்கலை. அது யாருன்னு தெரியணும். அது என்ன அப்படி எந்திரிச்சு போய் ஒது செஞ்சுட்டு தொழுக வேண்டியது தானே, அதுதானே சொல்கிறோன்ட்டு உமருல்லான்னு உட்காந்துருக்கிறப்ப தான் இது வேலைக்காகாது, இப்படி இந்த நிலைமை கண்டினியூ ஆகிட்டு இருந்தான்னு சொல்லி ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜரி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எந்திரிச்சு ஹலீஃபா அவங்களே ஒரு வேலை செய்வோமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன, நாங்கள் எல்லாரும் உதவி செய்கிறோம், எல்லாரும் திரும்ப தொழுதுறோம், உங்கள் மனசு சரியாயிரும், சரிதானே அப்படின்னாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு தனி மனுஷனை எழுப்பி விட்டு அவருன்னு அடையாளப்படுத்துறதை விட ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்கிற இந்த விஷயம் நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் யாரும் எந்திரிக்கவும் இல்லையே, சபை முடியணுமல்ல. ஜரீர் இப்னு அப்துல்லாவுடைய தீர்வை ஏற்றுக்கொண்டு சரி அப்படி செய்யலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, குந்த சய்யிதன் ஃபில் ஜாஹிலியத்தி ஓ ஃபகீஹன் ஃபில் இஸ்லாமி. ஜரீர், அறியாமை காலத்தில் உன் கோத்திரத்துக்கெல்லாம் தலைவராக இருந்த, இஸ்லாத்தில் சேர்ந்ததுக்கு பிறகு சட்டமேதையாக மாறிட்ட, ஃபகீஹன் ஃபில் இஸ்லாம் அப்படின்னா மார்க்க சட்டங்களை அறிந்த மேதையாக ஆயிட்ட. எல்லாரும் போனாங்க, எல்லாரும் உதவு செஞ்சாங்க, எல்லாரும் வந்து தொழுதாங்க என்று இருக்கிறது. அதனால் ஜரீர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாக இவைகளெல்லாம் பதிவாகி இருக்கிறது. ரொம்ப ரசூல் மேலே மஹப்பத்து, மதினாவாசிகள் மேலே மஹப்பத்து, ரசூலுடைய குடும்பத்து மேலே மஹப்பத்து, நேசம். ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட பிரயாணம் பண்ணுறாங்க. இதை சொல்கிறது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு கூட நான் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு எப்போ பார்த்தாலும் ஹிதுமத் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு பணிவிட செஞ்சுட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை விட ரொம்ப வயசில் பெரியவங்க நீங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்னவர், ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மூத்தவர். இப்படி வயசானவராக இருக்கிற நீங்கள் சின்ன பையனாக இருக்கிற எனக்கு பணிவிட செய்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், மதீனத்து அன்சாரிகள் பெருமானாருக்கு என்னென்ன செய்தார்கள் என்பதை நான் அறிவேன், கண்ணாலே பார்த்திருக்கிறேன். நீங்கள் ரசூலுல்லாவுக்கு எப்படி பணிவிடை செய்தீர்கள் என்பதை கண்ணாலே பார்த்திருக்கிறேன். அப்போதே நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன், மதீனாவாசிகள் யாரை பார்த்தாலும் என் உயிருள்ளவரை நான் அவர்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று நான் முன்பே எடுத்த முடிவு அது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பணிவிடை செய்கிற பாக்கியம் பெற்றவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்து தன்னுடைய கிடக்கையை தீர்த்தவர்கள் ஹதரத் ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சாதாரணமாக இல்லை, அறிவாற்றல் மட்டுமல்ல, போர்க்களங்களிலும் அல்லாஹு அக்பர் மிகப்பெரிய கள போராளியாக இருந்து செய்திருக்கிறார்கள். இவர் தலைமையில் ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை போட்டு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹல்வான்னு ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, போங்க அந்த நாட்டுக்குன்னு. சண்டையே நடக்காமல் அந்த நாடு ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைக்குள்ளே வந்துச்சு. ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய யுத்த யுக்தி என்று அதை சொல்லுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற மதாயின் போரிலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஈராக்கு வெற்றி கொண்டு கைக்கு வருவதில் மிக முக்கியமாக பங்காற்றியவர்கள் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாத்துக்கும் மேலே வரலாற்று புகழ் பெற்ற காதிசியா யுத்தத்தில்
இடது பக்கம் ஒரு தலைமை, வலது பக்கம் ஒரு தலைமை இருக்கும். வலது பக்க தலைமையில் கொடியோடு காதிசியாவிலே நின்றவர்கள் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு. காதிசியாவிலே பங்கேற்றவர்கள் எல்லாமே பெரும்பாக்கியசாலிகள், அல்லாஹ்வின் ரசூலால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அதில் இருந்தாங்க. உலகத்தினுடைய ஆசையோ போர் செய்கிறப்போ பேராசைகளோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்களேன், இந்த ஈராக்கினுடைய போர் நடக்கிறப்போ ரொம்ப போர் விவகாரம் முத்திக்கிட்டே போகுது, முடிய மாட்டேங்குது. எதிரிகளும் அதிகம், நம்மளும் அதிகம், பயங்கரமாக போர் நடக்குது. அப்போது ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மும்மரமாக போர் நடந்துட்டு இருக்குது, அரபுகளும் போர் செய்கிறாங்க, அந்நியர்களும் போர் செய்கிறாங்க, ஈராக் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்குது. ஏப்பா உன்னால் முடிஞ்சா ஒரு படையை, நீ தான் வீரதீரமாக நாளாச்சே, போய் ஜெயிச்சு அந்த பூமியில் எத்தனை பகுதி உன் கைக்கு வருதோ அதில் 4/1 பங்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ருபுல் அர்து ருபுல் கனீமத்து, கிடைக்கிற எல்லாத்துலேயும் 4/1 பங்கு உங்களுக்கு போகணும். எடுத்தார் குதிரைப்படை வீரர்களை எடுத்துட்டு. ஜரீர் இப்னு அப்துல்லா போன பிறகுதான் ஈராக்கு போரினுடைய வேகம் வேற மாதிரி திரும்புது. போட்டு துவம்சம் செஞ்சு முடிச்சு ஈராக் இஸ்லாமிய கொடி நட்டப்பட்டு விட்டது. ஈராக் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆளுமை ஆட்சி என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. தலைவர் யார்? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் தான் தளபதி. போய் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னாங்க, ஈராக்கை ஜெயிச்சிட்டா 4/1 பகுதி எனக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சும்மா ஒரு தெரியப்படுத்தினார். அப்படியா சொன்னாங்க? ஒரு குதிரை வீரரை கூப்பிட்டு லெட்டர் கொடுத்து, ஜரீர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்களாமா, கிடைக்கிறதுல எல்லாத்துலேயும் 4/1 பங்கு அவருக்குன்னு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டு எழுதினாங்க. வந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் எழுதி கொடுத்தாங்க. சதக ஜரீர் சொன்னது உண்மை, வகுல்து தாலிக், நான் அதை சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேர்மையான கலீஃபா, அவ்வளவு சீக்கிரம் அவரை இது பண்ண முடியாது. எழுதுனாங்க, ஒரு போர்க்களத்திற்கு கூலிக்காக போர் செய்து ஒரு ஊதியத்தை பெறும் மனோநிலையில் ஜரீர் இருந்தால் அவருக்கு 4/1 பங்கு நான் சொன்ன பிரகாரம் கொடுத்துருங்க, வாங்கிறதுக்கு அவர் தகுதியானவர் தான். இல்லை, நான் அல்லாஹ் ரசூலுக்காக போர் செய்து முஸ்லிம்களில் ஒருவராகவே இருக்க நான் ஆசைப்படுகிறேன்னு அவர் சொன்னார்னா, முஸ்லிம்களில் ஒருவராகவே அவரை நடத்துங்கள், முஸ்லிம்களுக்குள்ள லாபங்களிலும் அவருக்கு ஒரு பங்கு, முஸ்லிம்களுக்குள்ள நஷ்டங்களிலும் அவருக்கு ஒரு பங்கு. இப்படிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி எழுதி கொடுத்து கடிதம் வந்துருச்சு. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜரீரை கூப்பிட்டு ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை காட்டினாங்க. எப்போ கலீஃபா இப்படி வந்திருக்கு. சிரித்து கொண்டே சொன்னார்கள், இந்த பதில் வரும் என்று நான் எதிர்பார்த்துத்தான் உங்களிடத்திலே சொன்னேன். நான் கூலிக்கு மாரடிப்பவன் அல்ல. இதை தூக்கி போட்டுவிட்டு சொன்னார்கள், எல்லா முஸ்லிம்களுக்கும் எப்படி ஒரு பங்கு பிரியுமோ அந்த மாதிரி பங்கு தான் எனக்கு வேணும். நான் போர் செய்ததற்கு உமர் சொன்னதைப் போல 4/1 பங்கு வேண்டாம் என்று சொல்லி கிட்டத்தட்ட அதை வாங்கியிருந்தாங்கன்னா தனி ஒரு நாடளவுக்கு கிடச்சிருக்கும். ஒரு ஈராக்கினுடைய எவ்வளவு பெரிய திரண்ட சொத்து தெரியுமா? அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி களப்பற்ற மனதோடு அர்ப்பணம் கொண்டவர்கள். நாம் இதையெல்லாம் இன்னைக்கு உள்ள நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகளோட பொருத்தி பார்த்தோம்னா நம்ம பொசிஷன் எப்படி இருந்திருக்கும்? ஒத்த காலில் நிற்போம். அதான் எழுதி கொடுத்துட்டார்ல, 4/1 பங்கு தர்றேன்னு சொன்னார்ல, முதல்ல வச்சுட்டு வேலையை பாருங்க, அதான் கலீஃபாவே சொல்லிட்டார்ல, நிற்போமா இல்லையா? சொந்த சகோதரனுகள்கிட்ட சொத்துக்கு சண்டைக்கு நிற்கிறோம், சொந்த சகோதரிகள்கிட்ட நிற்கிறோம். அடே அப்போ அண்டை வீட்டானோடு நம்முடைய சண்டை வீட்டானா மாறிடுச்சு. எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரே வார்த்தை, எல்லா முஸ்லிம்களும் போல் எனக்கு ஒரு பங்கு, எனக்கு அறிவிக்கப்பட்ட பிரகாரம் 4/1 பங்கு வேணான்னு சொன்னாங்களே, அந்த பெருந்தன்மை என்னவென்று சொல்ல. இறை பாதையில் உண்மையாக போராடிய முஜாஹிதுகள் என்கிற புனித போராளிகள். ஹம்தான் அப்படிங்கிற ஒரு ஊரில் போர் நடக்குது. ஜரீர் இப்னு அப்துல்லா முன் வரிசை, சற்றே வயதாகி இருக்குது அல்லவா, தளர்வு இருக்கும். எவனோ கண்ணில் குத்திட்டான், கண் போய்விட்டது. ஒரு கண் அவர்களுக்கு போய்விட்டது. வேற மாற்று ஏற்பாடோ அதுக்கு மருத்துவமோ அதுக்கு ஒன்றும் பார்க்கல. போன கண்ணை அப்படியே ஆற்றுப்படுத்தி விட்டு சொன்னார்கள், அஹ்தசிபுஹா இந்தல்லாஹ், நான் இதுக்கு கூலியை, இது இப்படியே இருக்கட்டும், இந்த கண் நான் அல்லாட்டை எதிர்பார்க்குறேன். ஏன் தெரியுமா? அல்லதி ஸய்யன பிஹா வஜ்ஹி, என் முகத்தை அழகு முகமாக்கியவன் அவன். வனவ்வரலி மாஷா, என் முகத்தில் ஒளி கொடுத்தவன் அவன். சும்ம சலபனிஹா ஃபி சபீலிஹி, அவன் பாதையிலேயே இந்த கண்ணை என்கிட்ட வாங்குறான்னா அது எனக்கு ஒரு பாக்கியம். ஏன் இது அவ்வளவு முகம் தெரியுமா?
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சபையில் வச்சுட்டு இவரை சொன்னாங்க, யூசுஃபு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜரீர்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பேரழகு. யாருமே சபைக்குள்ளே வந்துட்டா இவரை திரும்பி பார்க்காம இருக்க முடியாது. அப்படி ஒரு அழகு, முகத்தோற்றம், பொலிவு, கலை, இப்படியெல்லாம் சொல்கிறோமே, கவர்ச்சி அத்தனையும் இருந்தது. சும்மாவா பட்டம் அது இந்த உம்மத்துடைய யூசுஃப்ங்கிறது? அதைத்தான் அவர் சொல்கிறாரு, என் ஜையனபிஹா வஜ்ஹி, என் முகத்தை இவ்வளவு அழகாக படைத்த இறைவன் அவன் பாதையிலேயே ஒரு கண்ணை கேட்கிறான் என்றால் அது எனக்கு கிடைத்த பாக்கியம் தானே என்று சொல்லுகிறார்கள். நிறைய ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. புகாரியில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது, திருமதியில் இருக்குது, இப்னு இருக்குது. எந்த அளவுக்குன்னா முஸ்னது ஜரீர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி தொகுப்பு இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஹதீஸுகளை தொகுத்து வெளியிடுபவர்கள், முஸ்னது ஆயிஷா, முஸ்னது அனஸ், இந்த மாதிரி முஸ்னது ஜரீர் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள். சிஹாசித்தா பூரா ஒரு அறிவிப்பாளர் பெயர் இடம்பெறுகிறது என்றால் எவ்வளவு மாண்பிற்குரிய சஹாபி. அஹ்லுல் இல்முகள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கல்வியாளர்கள் இவரை ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற சஹாபாக்கள் லிஸ்ட்டில் இவரை சேர்க்குறாங்க. வக்கான மின் அஹ்லில் ஃபுத்தியல் பாரிசீன், அஹ்ல ஃபத்வா அப்படின்னு சொன்னால் மார்க்க தீர்ப்பு கொடுக்கிற அளவுக்கு மார்க்க ஞானத்தை பெற்ற சஹாபிகளின் வரிசையில் போய் சேர்கிறார்கள். ஹதரத் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கடைசி விஷயம், இவங்க அல்லாஹ் நீண்ட ஆயுள் கொடுத்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில பிரச்சனை உங்களுக்கு தெரியும், நம்ம விரிவாக உள்ளே போவேனா. அலி ரலியல்லாஹு அன்ஹு இவரை தான் கூப்பிட்டாங்க, ஜரீர் நீ போய் முஆவியாட்ட பேச்சு நடத்து, ரலியல்லாஹு பேச்சு நடத்து. 2 பேருக்கும் இடையில ஒரு சுமூக உடன்பாட்டை எட்டுவதற்கு இடையில முதல்ல ஃபர்ஸ்ட் தூதரா போனவர் ஜரீர் ரலியல்லாஹு. எங்க முஆவியா ரலியல்லாஹு போய் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில உள்ள பிரச்சனையை பேசி எப்படியாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை வழிக்கு கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் சற்று வழிக்கு கொண்டு வந்து இரண்டையும் சரி செய்ய வேண்டும் என்று கடுமையாக போராடிய முதல் சமாதான போராளி இவர். காரியம் நடக்கலை, முடியலை. 2 தரப்பு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியலைன்னு உன்னை அங்கிருந்து எந்திரிச்சு வந்தவர் தான் பிஸ்மில்லான்னு. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கமும் சேரலை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் சேரலை. நேராக வந்தார், குடும்பத்தை பூரா கூட்டிட்டு ஃபுராத் நதிக்கரையினுடைய ஓரத்தில் குர்கீசியான்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு குடி போயிட்டார். அங்கே போய் வீடு இது பண்ணி குடும்பத்தோடு செட்டில் ஆகி அங்கேயே இருந்தார். மௌத்தா போகிற வரையும் அங்கேயே இருந்தார். ஏனென்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேள்விப்பட்ட செய்திகளில் முக்கியமானது என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் இரு கூறாக பிரிந்து கிடந்தால் 2 விட்டும் விலகிவிடும். எத்தனை ஹதீஸுகள் தெரியுமா இவங்க அறிவிக்கிறது? பிரயோஜனமான ஹதீஸுகள். ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ் மல்லா யுர்ஹம் லா யுர்ஹம்னு ஒரு ஹதீஸ் வருது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் பூமியில் இறக்கம் காட்டலையோ அவங்க இறக்கம் காட்டப்பட மாட்டாங்க. இவர் அறிவிச்சது தான். மென்மையை இழந்தவன் எல்லாம் இழந்தவன், யஹ்ருமுர் ரிஃப்க யஹ்ருமுல் குல், இவர் அறிவிச்சது தான். அல்லாவின் தூதரே, திடீர்னு அந்நிய பெண் மேலே பார்வைப்பட்டுருது, வேணுன்ட்டெல்லாம் பார்க்கல, திடீர்னு பட்டுருது. கேட்டது இவர் தான். திடீர் பார்வை தவறல்ல, அதுக்கு பிறகு பார்க்காம இரின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு வழியாகவே அறிவிப்பாகிறது. முக்கியமான ஹதீஸுகளை எல்லாம் அறிவித்த பெருமைக்குரிய ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் சொன்னபடி யூப்ரட்டிஸ் நதிக்கரையோரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் குர்கீசியாவிலே ஹிஜ்ரி 51 அவர்கள் ஷாமுக்கும் ஹைராவுக்கும் சமீபத்தில் உள்ள அந்த நதிக்கரையோரம் அவர்களுடைய வஃபாத் ஏற்பட்டது. ஹிஜ்ரி 51 ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். 40 நாட்களே நாயகத்தின் தொடர்பில் இருந்தாலும் உலகத்தின் நாவுகளெல்லாம் திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் ஆற்றிய மகத்தான சேவைகளுக்கு நற்கூலிகளை வழங்கி அன்னலாரோடு 40 நாட்களே இருந்த அவர்களை நிரந்தரமாக ரசூலோடு வீற்றிருக்கச் செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.